கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே மீண்டும் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலையில் என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுடைய வீட்டில் விருந்து கொண்டு அவளுக்கு சொல்கிறார், அடுத்த வருஷம் இதே நாளில் உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்ட உடனே சாரா நகைக்க ஆரம்பிக்கிறாங்க. என் கணவன் வயது சென்றவர், நான் வயது சென்றவர், இந்த வயது சென்ற காலத்தில் நமக்கு பிள்ளைங்க பிறக்குமா அப்படின்னு சொல்லி சாரா கூடாரத்தின் பின்னால் இருந்து நகைக்க ஆரம்பித்தான். அன்பான தேவஜனமே, சில நேரங்களில் தேவனுடைய செயல் நம்முடைய அறிவுக்கு எட்டாமல் அதிசயமாய் காணப்படும். ஏன்னா தேவன் சொல்லும்போது சில நேரங்களை நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா நம்ம எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருப்போம்னு சொன்னிங்கன்னா, எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டு என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நம்ம காணப்படுவோம். ஆனால் அன்பானுள்ள அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய நாம மகிமைக்காக உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லும்படியாக விரும்புகிறேன். எங்களுடைய ஆலயத்தில் சகோதரி ரூத்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்காங்க. அவளுக்கு 13 ஆண்டு காலம் பிள்ளைங்க கிடையாது. அவங்க குடும்பத்தாரெல்லாம், அதாவது பையனுடைய குடும்பத்தாரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்னொரு திருமணம் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தைங்கள்லாம் நடக்க ஆரம்பித்தது. இந்த சகோதரி மிகுந்த துக்கத்தோடு அழுது கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்தார்கள். இவங்கள சம்மதிக்கிற ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்ன ஜெபம் பண்ணலாம், கவலைப்படாதீங்க, தேவன் ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லி. ஏன்னா அவங்க கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா பாலிப்பின் டியூப்பில் ஒரு டியூப் தான் இருக்குது, கர்ப்பத்தரிக்கிறதுக்கு இன்னொரு டியூப் இல்லை. அப்படின்னா முடியாத ஒரு காலகட்டம். பிள்ளை ஒருவேளை அவங்க கன்சீவ் ஆனாலும் கூட அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பிள்ளை பெற்றெடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் பாருங்க, அற்புதமாக அதிசயமாக எது முடியாது என்று வைத்தியர்கள் சொன்னார்களோ அதே சகோதரிக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். ஆண்டவருடைய கிருபையினால இப்போ அந்த பிள்ளைக்கு 19 வயதாகி, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி, இப்போ அந்த பிள்ளை கன்சீவாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? மனுஷன் ஆவாதுன்னு சொல்லும்போது தேவன் ஆகம்படியாக செய்கிற தேவன். ஆகிய சூழ்நிலைகளை பார்த்து, நம்ம கடந்து போகிற பாதைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா யோபு 42:2 வாசிச்சு பாருங்க. யோபு சொல்கிறாரு, தேவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. தேவன் செய்வாருங்க. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகும்னா தாமதமாகும். ஆனால் நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக நம்ம ஆவியானவர் நடத்துகிறபடி தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம கடந்து போவோம்னா கண்டிப்பாக தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் என்ன ஆகுமோ 11:23 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், மோசே என் கரம் குறுகி போகலப்பா, என் கையின் வல்லமை. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் வல்லமை அற்றவர் அல்ல. நம்முடைய தேவன் யார் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் யாருன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகையாலே அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணுங்க, முழுக்க நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக என்னங்க, சின்ன கண்கள் பெரிய அதிசயங்களை காணும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலையில் தேவ சமூகத்தில் தீர்மானம் பண்ணுங்க. உலகம் 1000 சொல்லட்டும், மனுஷன் 1000 சொல்லட்டும், கவலையே படாதீங்க. ஏன்னா ஆண்டோட வசனம் சொல்லுது, சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22 பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை விசாரிப்பார், உன் கால்கள் தள்ளாட விட மாட்டார்.
நம்ம சுமந்தா பிரச்சனை, கர்த்தர் சுமக்க விட்டுட்டோம், கர்த்தர் எல்லாவற்றையும் லேசாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகையாலே இந்த கிருபையான கால வேளையில் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு உங்களை முற்றிலும் கொடுங்க. நிச்சயமாக தேவன் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் ஆதியாகமம் 21:1 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவன் சாராளுக்கு சொன்னபடியே செய்தார். நம்முடைய தேவன் சொன்னபடி செய்கிறவர். ஆகையால் இந்த நாளில் வானம் மாறும், பூமி மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. நம்முடைய தேவன் பொய் சொல்லாதவர், வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தராகிய தேவன் நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனுஷனாலே கூடாது தேவனாலே கூடும் என்று சொன்ன தேவன், இந்த கிருபையான ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் யார் எல்லாம் ஆண்டவரே முடியாது, ஆகாது, என்ன செய்யணும் தெரியாது, சூழ்நிலைகள் அனுகூலம் இல்லாமல் வாசல்கள் அடைக்கப்பட்டு அன்றே சத்துரு கர்த்தாவே கதை முடிந்தது என்று சொல்லி உடைய பிள்ளைகளை பார்த்து தூசித்து நிந்தித்து அவமானம் பண்ணி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற அசுத்த அன்று வல்லமைகளுக்கு முன்பாக, துஷ்ட மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தர் உம்முடைய ஜனத்துக்கு சங்கீதம் 23:5 அன்படி ஆண்டவரை சத்துருக்களுக்கு முன்னால் ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னீர். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண என் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க. தேவன் தானே வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன். நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அவள் கண்கள் அதிசயங்களை காணட்டும், அற்புதமாய் வழி நடத்தும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அவள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக இந்த வார்த்தையை கவனிக்கிறேன்யா, இன்னும் இந்த வார்த்தை எங்களுக்கு தேவை, நாங்கள் இன்னும் தேவனுக்குள்ளே வளரணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் எங்களோடு கூட என்ன பண்ணலாம், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவோ, அது மட்டுமல்ல யூடியூப் வழியாகவோ, தொலைபேசியின் வழியாக எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க. உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பொறுப்பெடுப்பாராக. ஆமென்.